ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கடவுள் அருளால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட சின்ன பால்கனி கார்டனில் மணி பிளான்ட்ஸ் நான் எந்த மாதிரி க்ரோ பண்ணேன், அப்புறம் இதுக்கு கூடவே ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் மணி பிளான்ட்டை எப்படி செட் பண்ணி எந்த மாதிரி அந்த பால்கனி கார்டனில் ஹேங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாஸும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால் கண்டிப்பாக மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோடய கார்டன் ஆரம்பித்து ஒரு 5 months கழித்து மணி பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வளர்ந்துருந்துச்சு. வெறும் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருந்தேன். டெய்லி பேர்ட்ஸ் வரும், மார்னிங் வரும், ஈவினிங் வரும், ஆஃப்டர்நூன் வரும், 3 டைமும் வரும். நான் சாப்பாடு வைப்பேன், சாப்பிடும். அப்புறம் தண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில், அதுவும் குடிக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஒரு 5 months கழிச்சு பாருங்கள், மணி பிளான்ட்ஸ்லாம் எந்த அளவு வளர்ந்துருக்குது. ரொம்ப நல்லா வளர்ந்துடுச்சு, ரொம்ப நெருக்கமாக ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே ஹேங் பண்ண முடியாது. இந்த பைப்பில் ஒரு பைப்பு யூஸ் பண்ணி தான் கிராஸில் போட்டு ஹேங் பண்ணியிருக்கேன். அதனால் திரும்ப ஒரு புது பைப்பு போடணுன்னு நினச்சிருக்கிறேன். புது பைப்புங்கும்போது நான் வாங்கி போடலை, வேஸ்ட்டாக இருக்கிற அந்த டேங்குக்கு யூஸ் பண்ணுற பைப்ஸை தான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கும் சின்ன பால்கனி இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவே மணி பிளான்ட் ஹேங் பண்ணலாம். ஒரு பாட்டில் மணி பிளான்ட் எப்படி வளர்க்குறது, அதை எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாம் முடிச்சப்புறம் மணி பிளான்ட் எல்லாம் எப்படி ஹேங் பண்ணி வச்சுருந்தேன்னு இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குல்ல? வாங்க வீடியோ பார்க்கலாம் இனி நாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு எம்டி பிளாஸ்டிக் பாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் லேஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஏதாவது பழைய ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட அதை கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நாம் அதை க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, இனி வீடியோவை பார்த்து எப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் தேங்காய் நார் போடுங்க, அந்த பாட்டில் உள்ள ஹோல்லாம் மறைகிற மாதிரி. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் டைரெக்டாக கீழே போகாது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மண் போடுங்க. இப்போ நம்ம தேவையான மணி பிளான்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திரும்ப அந்த மண்ணுக்கு மேலே உரம் போடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மண்ணை போட்டு திரும்பவும் உரம் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டு வந்த மணி பிளான்ட்டை அதில் நடுங்க. நட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் மண்ணும் உரமும் போட்டுட்டு கடைசி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய் நாரை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். எந்த ஒரு ஹோலும் போடாமல் எப்படி பாட்டை ஹேங் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்னெல்லாம் செடி வச்சுருக்கிறேன்னா நிறைய மருத்துவ குணமுள்ள செடிகள் வச்சுருக்கிறேன். இந்த பூ சுகருக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் கேன்சருக்கு கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. கேன்சர் செல்ஸை தடுக்கணும். அப்புறம் துளசி வச்சுருக்கிறேன், இதுவுமே ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அப்புறம் ஆலோவேரா வச்சுருக்கிறேன், ரொம்ப ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
இதை தவிர க்ரீன் சில்லி வச்சுருக்கிறேன். க்ரீன் சில்லி வீட்டில் வளர்த்து அதை யூஸ் பண்ணால் அதுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவோட எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா பாய், see you.